எங்க அண்ணன் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தாருன்னா உங்களை இப்படி பேச விட்டு இருப்பாரா? யாரும் இல்லைன்றதுனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எல்லாம் என் தலை எழுத்து, இதெல்லாம் நான் அனுபவிச்சுன்னு வாழணும்னு. ஏ போ, அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய போ. ஆவுன்னா நல்லா நீலி கண்ணீர் வடிச்சு நல்ல நாடகம் ஆடுறமா நீ. இது மாதிரி நாடகம் ஆடி ஆடித்தான் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பிரிச்சு தனித்தனியா ஆக்கி வச்சிருக்கிற. இப்ப என் குடும்பத்துல இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கியா? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல இவ்வளவு பெரிய பழி தூக்கி போடுறீங்க நீங்க? நீ என்ன செய்யல? இது வரைக்கும் எங்க மாமியாரு ஒரு வேளை கூட நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு என்னால முடியாதுமா, எனக்கு கை வலிக்குதுமா, எனக்கு அங்க வலிக்குதுமா, ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க இப்ப நான் சொல்ற வேலையை தட்டி கழிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டல்ல நீ. அப்ப ஒரு வயசானவங்கள நீங்க வேலை சொல்லி கஷ்டப்படுத்துவீங்க, ஒரு பெத்த பொண்ணா இருந்துக்குன்னு நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணுமா? இப்ப இந்த இடத்துல எங்க அம்மாவுக்காக பேசுறதுக்கு எங்க அண்ணன் இங்க இல்ல. எங்க அண்ணன் இல்லாத இடத்துல நான் தான் இருக்கிறேன். அப்ப எங்க அம்மாவுக்காக நான் தான் கேள்வி கேட்கணும். உங்களை எதுவும் நான் கேள்வி கேட்க கூடாதா? அப்ப நீ உன் மாமியார் அழகா உட்கார வச்சு பணிவிட செஞ்சுட்டு இங்க வந்திருக்கியா? வயசானவங்கள உட்கார வச்சு பார்த்து போன இல்லாம அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு பணத்துக்காக வீட்டையும் வாடகைக்கு விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் உயிரை எடுத்துட்டு இருக்க. இப்ப வயசானவங்கள கஷ்டப்படுத்துற நீ என்ன சொல்றியா? அண்ணி, இது மாதிரி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க வாயில இது மாதிரி வார்த்தைலாம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒன்னும் பணத்துக்காக ஒன்னும் இங்க வரல. எங்க அம்மா கோசம் தான் நான் வந்து இங்க இருக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்துக்கிறேன் நீங்களே சொல்லுங்க பாப்போம். என் வீட்டுக்கார் வெளிநாட்டுக்கு போய்க்கிறாரு, அது முடியும் 2-3 வருஷம் அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நான் இங்க வந்தேன். அதுக்கு என்ன பணத்தாசை பிடிச்சவன்ற மாதிரி சொல்றீங்க? ஏமா, உன் வீட்டுக்காரு இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. என் வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி அன்னைக்கு நான் நினைச்சு இருந்தேன்னு வச்சுக்கோய, உங்க அம்மாவோட நிலைமை என்ன, இந்த குடும்பத்தோட நிலைமை என்னம்மா? உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் பாத்துக்கணும், எனக்கு ஏதாவதுன்னா அவங்க தான் பாத்துக்கணும். அவங்களும் நானும் தாயும் பிள்ளையுமா பழகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ நடுவுல புகுந்து தேன் கூட்ட கலைக்கிற மாதிரி என் குடும்பத்தை கலைச்சிட்டு இருக்க. நான் என்ன பிரச்சனை பண்ண உங்க 2 பேருக்கு நடுவுல? நீ என்ன பிரச்சனை பண்ணல. உங்க அண்ணன் ஊருக்கு போன இவ்வளவு நாள்ல இது வரைக்கும் எங்க மாமியார் என்கிட்ட அந்த நகையை பத்தி பேசினதே இல்ல. அது இல்லாம அவங்களுக்கு தங்க நகை போட்டா ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீதான்.